தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனையை பற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா பற்றி அருட்குருநாதர் சம்பந்த சரணாலய திருவடி தமிழை மனதில் இருத்தி இந்த பதிவு சென்ற பதிவில் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல், அந்த தெளிதல் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி ஏதும், அந்த கேள்விக்கு விடையாக பயன். அது இன்றைக்கு சிந்திக்கப் போவது பயன். பயன் அப்படிங்கிற சொல்லை சிந்திப்பதற்கு முன்பாக திருவள்ளுவ பிரான் ஒரு குறள் என்ன சொல்லியிருக்கு? சொல்லுக பயனுல சொல்லற்க சொல்லிட் பயனிலா சொல். பயனில்லாத சொற்களை சொல்ல வேண்டாம். அந்த வகையில் இந்த என்னுடைய பதிவை, இந்த காணொலியை பார்க்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த காணொலியை பற்றி ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா மென்மேலும் அதை இந்த தகவலை இன்னும் சிறப்பாக கொடுப்பதற்கு நான் அறிந்த வகையில் என் அனுபவ கூற்றும் எனக்கு குருமார்கள் என் மனத்தில் இருத்திய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயன் இருவகைப்படுத்தது. ஒன்று பயனுள்ளது, இன்னொன்று பயனில்லாதது. பயனுடையது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது விரிச்சுக்கிட்டே போல் நிறைய. பயனில்லாதது அப்படின்னு விரிச்சுக்கிட்டு போனாலும் அது விரிச்சுக்கிட்டே போகும். அப்போ பயன் அப்படிங்கிறது நம்ம ஆன்மாவுக்கு மட்டுமல்லாது எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக ஒன்று பயன். அப்போ இந்த உலகு பயன்கிறது வாழும் உலகு அப்படின்னு ஒரு கருத்தை நம்ம முன்னிறுத்தலாம். அந்த கருத்து எவ்வளோ தூரத்துக்கு எடுபடும்னு தெரியல. பயன்கிறது வாழும் உலகு. ஆமாம், ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும். மனிதர்களுக்கு அது விதிவிலக்கு. பயன் கருதி வாழுகின்ற வாழ்க்கை இது. அப்போ என்ன பயன் அப்படின்னு பார்த்தா, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். சிந்தை மயில சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். சிவபுராணத்தின் பயன் என்ன அப்படின்னு கேட்டானா இதை விடையா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பொதுவான உலகியல் கருத்துக்கு நம்ம வந்துடலாம். சித்தாந்த கருத்துக்கு போன சித்தாந்தத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் சித்தாந்தம் அப்படிங்கிறது வாழ்வியல் நெறி. சிவம் சார்ந்து சிவத்தை சித்தத்தில் இருத்து சிவனடி அந்தமாக சென்று சேரும் வாழ்க்கை நெறி தான் சித்தாந்தம். நாம் அந்த சிவநெறியை கடைப்பிடித்து ஒழுக வேண்டும். அப்படி ஒழுகுனா அந்தமாக எம்பெருமான் திருவடி சென்று செல்லாத சித்தாந்தம். அதுலேயும் சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது மிக உயரிய தத்துவ கொள்கைகளை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் மிக மிக எளியதுமானது சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இவ்வளோ எளிய முறையில் உலகியல் கருத்துக்கு மூலமாக இந்த பதிவை நம்ம முன்னும் போட்டுட்டு வர்றேன். ஸோ பயன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வேறு எங்கேயும் போக வேண்டாம். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே எத்தனை பொருட்கள் பயனுள்ளது, எத்தனை பொருட்கள் பயனில்லாது ஒரு லிஸ்ட்டு போடுங்க. நான் பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்கேன். எது பயனுடையது, எது பயனில்லாதது. அந்த பெரிய லிஸ்ட்டு போட்டதில் சற்றேறக்கூடிய 65% எப்போவாது பயன்படுத்துவது, மிச்சம் இருக்கிற 35%ல் 20% எதுக்குமே பயனில்லாது வெட்டியாக அது பாட்டில் கிடக்குது. மீதி இருக்கிற 15%ல் 10% அதுக்கும் குறைவாகத்தான் நம்ம பயன்பாடுக்கு, அன்றாட பயன்பாடுக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மிச்சம் இருக்கிற 5%லேருந்து 10% ஏதோ ஒரு பொழுது எப்போவாவது ஒரு தடவை அந்த மாதிரி பயன்படுத்துறது. அது போன்று தான் நம்ம எண்ணங்களும். பயன் தரக்கூடிய அறிவு விளக்கம் தரக்கூடிய
செய்திகளை நாம் சேகரித்து வச்சிருக்கிறோம். அந்த வச்சதில் பயனுள்ள செய்திகள், பயனுள்ள தகவல்கள் எவ்வளவு அப்படின்னு சீர்தூக்கி பார்த்தா மிக மிக குறைவு. பயனில்லாத செய்திகளும், பயனில்லாத செயல்களும், பயனில்லாத சொற்களும் நிறைஞ்சு கிடக்கு. இது நம்ம தவறு இல்லை, அறியாமையினுடைய தவறு. நமக்கு தெரியாமையே அந்த செயலில் நம்ம புகுந்துட்டோம். அந்த செயலை செய்து அதனுடைய விளைவை அனுபவத்துக்கு அப்புறம் தான் ஆஹா தெரியாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த பயன் கருதி நம்ம நிற்கிறோம். பெரிய பயன் கருதி நம்ம போனது ஏமாற்றமாக போகுதுங்க. அப்போ பயன் அப்படிங்கிறது இருவகைப்படுத்தது. ஒன்று பயனுள்ளது, இன்னொன்று பயனில்லாதது. இதை வேறுபடுத்த தெரியணும் நமக்கு. எப்படி வேறுபடுத்துது? நல்ல பக்தி பண்புகளெல்லாம் சொல்லுது, அறம் பாவம், பதி புண்ணியம் பசு புண்ணியம், புண்ணியம் பாவம், நன்மை தீமை, நன்று தீது, தொன்றுதட்டு சொல்லிகிட்டே வர்றாங்க. பிறதரவாரா, எது நன்றும் தீதும் பிறதரவாரா. சாமி நன்மைத்தான் செய்வார், தீமை நமக்கு விளைவித்து கொண்டது வினையின் காரணமாக இந்த பிறவி. அப்போ இந்த பிறவியில் என்ன பண்ணணும்? நல்வினையும் தீவினையும் ரெண்டு அனுபவிக்கணும். அதுதான் இந்த பிறவியினுடைய பயனாக இருக்கும். நல்வினை தீவினை ரெண்டுமே அனுபவித்து கழிந்து போகணும். இந்த உலகியல் நாட்டத்தில் உவர்ப்பு தட்டி விலகணும். விலகி எம்பெருமானே நமது பிறவிக்கு முழுமுதற் காரணம்னு அப்படின்னு அவருடைய திருப்படை பற்றக்கூடிய நோக்கத்தில் நாம் இந்த வாழ்க்கையை பயிலணும். அதுக்கு நம்ம பக்தி நூல்களும், பக்தி பணுகளும், பாராயண பைந்தமிழ்களும், சித்தாந்தமும் நமக்கு வழிகாட்டும். சித்தாந்தத்தை தனியாக நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன், சித்தாந்தத்தை நல்ல ஆசிரியர் மூலமாகத்தான் பயிலணும், குரு மூலியமாகத்தான் பயிலணும். குரு காட்டாத வித்தை குருட்டு வித்தை. குரு தான் கைவிளக்கு நமக்கு கொடுப்பாரு, சுட்டி காட்டுவார். அந்த கைவிளக்கை வச்சு 1000 கோடி சூரிய பிரகாசமாக இருக்கிற மூலப்பரம்பில் நம்ம தேடி போகணும். அதுதான் சித்தாந்தம், அதுதான் நம்ம பயன். அப்போ பயனுடைய செயலை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பயனுடைய செயல் பயனில்லாத செயல்களை விளக்கணும். பயனில்லாதது அப்படின்னு தெளிவடையணும். அந்த தெளிவு ஏதாவது கொடுப்பாங்க எம்பெருமான், யாராவது ஒரு மூலியமாக அறிவு விளக்கம் செய்ய தருவார். அந்த அறிவு விளக்கம் பெற்று அது பயனுடையது, அது பயனில்லாதது அப்படின்னு நாம் பிரித்து அறிந்து கொள்வோம். இந்த வகையில் உயர் சிவஞான போதத்தில் பயனியல் அப்படிங்கிற அதிகாரத்தில் கடைசி 2 சூத்திரத்தை கொடுத்துருக்காரு. 11ஆம் சூத்திரமும் 12ஆம் சூத்திரமும். 12ஆம் சூத்திரம் மாலர நேயமும் மலிந்தவர் வீடமும் ஆலயம் தானே அரணெனத் தொழுமே. அதுதான் பிறவி பயன். செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலங்கரி அன்பரோடு மறிய, அன்பரோடு சேர்ந்திருக்கணும். அன்பரோடு மறிய அம்மலங்கலியே ஆணவமலம் வழிவிட்டு போகணும். அன்பரோடு மறிய மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும். மால் அற நேயம், நேயம் மிகுந்தவர். மாலர நேயமும் மலிந்தவர், நேயம் மலிந்தவர். வேடம் ஆலயம் தானும் அரணெனத்தொழுமே. அவங்கள தொழுது வணங்கணும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. ஆலயத்தை பார்த்தோன்னே வீழ்ந்து வணங்கணும். வீழ்ந்து வணங்குறேன், தானாக வீழ்ந்து வணங்குற மனசளவில் வீழ்ந்து வணங்கணும். அந்த மனம் அப்படியே ஒடுங்கி கீழே விழுந்து எந்திரிக்கும். அந்த பக்குவம் இந்த மனதை நம்ம பக்குவப்படுத்தி இதில் பயிற்சி செய்துக்கிட்டே இருந்தோம்னா ஒருபுடைத்தாக எம்பெருமான் எப்படி பல்நாள் அழைப்ப ஒளியான் என்று எதிர்ப்படுமே சிவம் அப்படிங்கிறதுல நிறைவாக அந்த சிவஞான போத சூத்திரத்தினுடைய
11ஆம் சூத்திரத்தையும் 12ஆம் சூத்திரத்தையும் பார்த்துட்டு இந்த பதிவை நிறைவு செய்யலாம். காணும் கண்ணுக்கு காட்டா உடம்போல் காணா உள்ளத்தை கண்டு காட்டலேன் அயரா அன்பின் அரண் கழல் செலுமே செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலங்களியே அன்பரோடு மறியே மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. அப்போ இந்த பிறவி பயன் என்ன ஆச்சுன்னா, எம்பெருமான் காட்டும் உபகாரத்தை காணும் உபகாரமாக நம்ம எடுக்கணும். ஏன்னா அதில் சரியான உதாரணங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க. ஒளி இல்லைன்னா கண்ணுக்கு பொருள் தெரியாது. கண்ணுக்குள்ளே ஒரு ஒளி பாயணும். அப்புறம் அந்த கண் ஒளி கொண்டு எதிர் நிற்கக்கூடிய பொருள் மேலே அந்த ஒளி பாய அது நமக்கு தெரியும். இதை காணும் உபகாரமும் காட்டும் உபகாரம் யார் செய்வார்னா எம்பெருமான் மட்டுமே செய்யக்கூடியவர் என்பதை தெளிவர விளங்கி பயனுள்ளது பயனில்லாதது என்று தெளிவர புரிந்து இந்த வாழ்க்கை மேம்பட செய்வதில் நம்முடைய அவாவி நிற்றல் தன்மை நம்முடைய முயற்சியும் நம்முடைய பயிற்சியும் வாழ்வை மேம்படுத்தும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். போற்றியோ நமசிவாய. எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்க தீர்க தீர்கவே. அருகுநாதர் சம்பந்த சரணாலய திருவடி தாமர்களை போற்றி நிறைவு செய்கிறேன். போற்றியோ நமசிவாய.